சிம்மராசி நேயர்களே வணக்கம். சிம்மராசி சிம்ம இலக்கணத்துக்கு 2025 ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்தார், அஷ்டமத்தில் ராகு இருந்தால் குரு வீடாக இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருந்து அஷ்டமத்தில் குரு அதாவது 8ஆம் இடத்துல ராகு இருந்தனால பயப்பட்டாங்க சிம்மராசி சிம்ம இலக்கணத்துக்காரங்க. அப்போ சனி 8ஆம் இடத்துக்கு போதே அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சிம்மராசி சிம்ம லக்கண அதிபர்களுக்கு ரொம்ப மனக்குழப்பம். 8ல் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்குது, என்ன பண்ணுமே புரியல, வாழ்க்கை செய்க்குமா செய்க்காதங்கிறதா பல கேள்வியை என்கிட்ட அடிக்கொருக்க எல்லா சாதகம் பார்க்க அனைத்து மக்களும் அப்படி தான் கேட்டாங்க. கவலைப்படாங்க, குரு வீட்டில் ராகு பவன் இருக்கார், புதன் வீட்டில் கேது பவன் இருக்கார், ஒன்றும் பயப்பட வேணாம். சிம்மத்துக்கு 2ஆம் இடம் புதன் வீடு கன்னி, அங்கே கேது பவன் இருக்கார். அதே நேரத்துக்கு 8ஆம் இடத்துல குரு வீடு, அங்கே ராகு பவன் இருக்கார். ஆனால் சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் பேச தெரியாமல் பேசுறது, வார்த்தைகள் விட்டுறது, அதனால் பிரச்சனை சிக்கலை சந்திக்கணும். அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் 7ஆம் இடத்துல ராகு வர போகிறார், லக்கணத்தில் கேது வர போகிறார், அப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குங்க அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க ஐயா இல்லைங்க, அதை விட அஷ்டம சனி போட்டுக்கியா, என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ சனி பயிற்சி அஷ்டமத்தில், அதாவது சிம்ம ராசி சிம்ம இலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பவன் போகிறார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றார், 2ஆம் இடத்துல இருந்த கேது ராசிக்கு வர்றார். அப்போ எந்த விதையிலும், ஆனால் எந்த விதத்துலேயுமே சிம்ம ராசி சிம்ம இலக்கணத்துக்காரங்க கொஞ்சம் நெளிவு சுழிவாகவே போயிடுவாங்க, ஆனஸ்ட் அதிகாரமாகவே இருப்பாங்க. ஆனஸ்ட் அதிகாரமாக தான் வாழணும்னே ஆசைப்படுவாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கணம் நேயர்கள். என்ன 8ஆம் இடத்துல இருந்த ராகு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தார், 2ஆம் இடத்துல இருந்த கேது தொந்தரவு கொடுத்தார். குடும்பத்தில் சண்டை, மனைவினால் பிரச்சனை சிக்கல். 2ஆம் இடம்னா குடும்பமாக மனைவிக்கு இவருக்கு ஒத்து போகாமே பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. பல பிரச்சனை பல சிக்கலுமே அந்த 2ஆம் இடத்துல இருந்த கேது நடந்துச்சு, 8ஆம் இடத்துல இருந்து ராகு நடந்துச்சு. அப்போ இப்போ 7ஆம் இடத்துல ராகு ராசியிலே கேது போன வர்றார். இதுக்கு முன்னாடி மனைவிக்கு தான் பிரச்சனை சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திலே கேது போன வர்றார், ஞானகாரகன். சிம்ம லக்கண சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிவனை வழிபாடு வச்சுக்கலாம், அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வச்சுக்கலாம். ரெண்டாவது சிவன் கோயிலில் ஈஸ்வரன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஈசன், அதாவது பரமேஸ்வரன் பரமேஸ்வரிய பள்ளியறையிலேருந்து 5:30 மணிக்கு கருவறைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ மாடு வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பூஜையில் கலந்துக்குங்க. மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. மாட்டு உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் சுத்தமாகணும்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அந்த பாலத்தை நம்ம சாப்பிட்றோம். இப்போ மாட்டுக்கு அகத்திக்கீரை ஏன் கொடுக்குறோம்னா, உடம்புல அந்த மாட்டு உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி கெட்டதாக இருந்தால் பல புல்லு விஷப்புல்லெல்லாம் சாப்பிடுது இல்லை, அகத்திக்கீரை சாப்பிட்டுச்சுன்னா அந்த உடம்புல இருக்கிற விஷமெல்லாம் விளைகிறோம். பால் நம்ம சாப்பிட்றோம், அதுக்காக அகத்திக்கீரை கொடுக்கணும். அப்போ சிவனுக்கு அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. பரமேஸ்வரன் பரமேஸ்வரியை வழிபட வச்சுக்கங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி போனதுனாலே, 7ஆம் இடத்துல ராகு வந்ததுனாலையும், லக்கணத்தில் கேது வந்ததுனாலையும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். புரியுதுங்களா? 8ஆம் இடத்துல இருந்துச்சு, 2ஆம் இடத்துல கேது இருந்துச்சு, பிரச்சனை சிக்கல் தான் சந்திச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க எதுலேயுமே கொஞ்சம் ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பீங்க. விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது, அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்க செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அந்த மாதிரி தான் நான் நிறையா சாதகம் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 2ஆம் இடத்துல இப்போ லக்கணத்திலே கேது வந்திருக்கனால, கேது ஞானகாரகன். சிவன் கோயிலுக்கு போகிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிவன் கோயிலுக்கு போங்க, விநாயகரை வழிபாடு வச்சுட்டு போங்க. ஏன்னா லக்கணத்தில் கேது வந்தால் அதாவது விநாயகர பெருமாளை வழிபாடு வச்சுக்கணும். விநாயகர பெருமாளை வழிபாடு வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகும்போது சிவன் உங்களை வரவேற்பு பண்ணுவார். ஏன்னா விநாயகர் வழிபடணும் மெயின். விநாயகர பெருமாள் சரி கற்பவடையார் அந்த சிவனை பார்க்க போகும்போது வழிவிடணும். வழிவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் கடவுள் விநாயகரை வழிபாடு வச்சுட்டு போங்க.
நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி தாருமாறு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த இப்போ சிம்ம ராசிக்கு இப்போ ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பார்க்குறீங்க. அது பலன் ஒன்றும் தெளிவாக வரலைன்னா உங்கள் லக்கணத்துக்கு திசை புத்தி என்ன ஓடுதுன்னு உங்கள் டேட்டா பொறுத்து டைமாக பொறுத்து அனுப்புங்க. உங்கள் லக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, உங்களுக்கு கம்மியான பீஸில் உங்களுக்கு நான் அந்த பலன் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.